ஆர்த்தி அவர்கள் 5 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எங்களோட டிவோர்ஸ்க்கு காரணம் வந்து 3வது நபர் தான். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 3வது நபர் தேடி போல. அந்த 3வது நபர் தான் டிவோர்ஸ்க்கே காரணம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு. அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க விவகாரத்துக்கு காரணம் வந்து 3வது நபர் தான். அந்த 3வது நபர் யாருன்னா சுஜாதா விஜயகுமார். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த 3வது நபர் சுஜாதா விஜயகுமார். கெனிசால் ஜெயம் ரவியை வந்து வச்சு படம் எடுத்தா இன்னும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. 8 கோடி ரூபா ஒரு தயாரிப்பாளர், யாரோ ஒரு தயாரிப்பாளர் போட்டு ஜெயம் ரவி புக் பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 8 கோடி ரூபா லாபம். ஸோ இந்த 8 கோடி 16 கோடி ஒரு 7-8 மாதம் உழைப்பில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. முதல் படம் வந்து ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அடங்கமருங்கிற படம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அடங்கமருங்கிற படத்தில் முக்கியமான நான் சொல்கிறேன் கேளுங்க, இது உண்மையா இல்லையா நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்க. சந்திரமுகியில் பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்து கங்கா முழுசா சந்திரமுகியை மாறுறதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல பிரபு வந்து ரஜினிகிட்ட. அந்த மாதிரி வந்து முழுசா வந்து தன்னுடைய ஆளுமைக்குள்ள அந்த படத்தை கொண்டு வராங்க. அவங்களே அந்த தயாரிப்பாளராக மாறுறாங்க. இங்க என்ன சோகம் அப்படின்னா, அந்த பிக் பிரிண்ட் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஆகுன்னா இதனால பெரிய டிப்ரெஷன் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மனவேதனையில பிபி டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரை திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் தான் மீண்டும் சர்ச்சையாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவருடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி அவர்கள் 5 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து ஜெயம் ரவி சொன்ன பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இருக்குது. குறிப்பாக எங்களோட டிவோர்ஸுக்கு காரணம் வந்து 3வது நபர் தான். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 3வது நபர் தேடி போல. அந்த 3வது நபர் தான் டிவோர்ஸ்க்கே காரணம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்களும் அந்த 5 பக்க அறிக்கையை படிச்சிருக்கீங்க. உங்களோட பார்வையில? அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க விவகாரத்துக்கு காரணம் வந்து 3வது நபர் தான். அந்த 3வது நபர் யாருன்னா சுஜாதா விஜயகுமார். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த 3வது நபர் சுஜாதா விஜயகுமார். கெனிஷா மட்டும் நம்ம அப்புறம் வருவோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு 3வது நபரா சுஜாதா விஜயகுமார் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டதுனால தான் இந்த பிரச்சனையே வெடிச்சிருக்கு. அதனால தான் ஜெயம் ரவி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதாவது வந்து ஆர்த்தி சரியாக தான் சொல்லியிருக்காங்க. 3வது நபரின் தலையீட்டால தான் 3வது நபரின் காரணம் தான் இந்த டைவர்ஸ்க்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. சரியான அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் 17 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்துருச்சு. 17 வருஷமா அவங்க ஒன்னா குடும்பம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, ஜெயம் ரவி ஆர்த்தியை திருமணம் செய்து 1 வருடத்திலயோ இல்லை 2 வருடத்திலயோ விட்டு ஒதுங்கி போல. 17 வருஷமா ஒன்னா தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய தாம்பத்தியத்துக்கு சாட்சியா அழகான 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு குடும்பம், அந்த குடும்பம் அதாவது மனைவி குழந்தைங்க, அந்த குடும்பம், அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஜெயம் ரவி ஆசைப்பட்டிருக்கிறார். அதாவது வந்து ஒரு சல்லவாரித்தனமான ஒரு ஆளா இருந்தா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை ஆசைப்பட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்கள்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா ஜெயம் ரவி இருந்தால் அவர் சினிமா துறையில இருக்காரு. ஒரு நடிகரா இருந்தாரு. ஒவ்வொரு படத்துக்கும் பாத்தீங்கன்னா பலவிதமான நடிகளோட நடிக்கிற சூழ்நிலை இருக்கு. இன்னும் பலவிதமான பெண்களோட பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது சினிமா துறையில இது ஜாஸ்தி இருக்கு. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் யாரையுமே அவர் தேர்ந்தெடுக்கலையா? அப்ப எந்த பெண்ணுமே அவருக்கு கண்ணில் படலையா? அப்ப கெனிஷா மட்டும்தான் அவர் கண்ணில் பட்டிருக்காங்களா? அப்படி கிடையாது. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து கணவனா, நல்ல தகப்பனா, நல்ல குடும்ப தலைவனா வாழணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த திருமணத்தை செய்து கொண்டார். அப்படித்தான் 17 வருஷங்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். ஆனால் வாழ்ந்து வந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில நெருக்கடிகள், சிலன்னு சொல்லக்கூடாது, பல நெருக்கடிகள் பல ஆங்கிள் இருந்து வந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நெருக்கடி. அதாவது வந்து ஜெயம் ரவியோட சுதந்திரம் முற்றும் பறிக்கப்பட்டது. அவருக்கு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, எல்லாமே தனியா ஒரு சொத்து இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாமே ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேருடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட். அப்படிதான். ஒரு வீடு வாங்கினாலும் 2 பேர் சேர்ந்தா வாங்குறது, ஒரு அக்கௌண்ட் வாங்கினாலும் ஒரு சேர்ந்தா வாங்குறது தப்பு கிடையாது. புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கும்போது, ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை வாழும் போது இயற்கையான ஒரு விஷயம். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறது, சொத்து வாங்குறதுலாம் தப்பான விஷயமே கிடையாது. ஆனா எப்படின்னா, இந்த மொத்த சொத்து ஜெயம் ரவியோட கிட்டத்தட்ட 17 வருட வருமானம் அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே சுஜாதா விஜயகுமார் குடும்பத்துல போய் சேர்ந்துருச்சு.
உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றது, அவரோட குடும்பம் தான் இல்லையா? இப்ப பிரியறதுக்கு சார் முன்னாடி அவரோட குடும்பம் தானே. அவரோட குடும்பம் தான், அவரோட குடும்பம்ன்றனாலதான் அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. எல்லாமே ஏன் செஞ்சு கொடுத்தாருன்னா அவரோட குடும்பம் தான். அத்தனை விதமான லக்ஸுரியான வாழ்க்கை சார். 5 கோடி ரூபா ரோல்ஸ் ராய் கார் எடுத்துட்டு திட்டமிட்டு அவருக்கு தேவையான பணம் பொருள்லாம் எடுத்துட்டு போனான்னு சொல்றாங்களே, அவருடைய வருமானம் ஒரு படத்துக்கே 7-8 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நடிகனா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு 5 கோடி ரூபா கார் அவர் எடுத்துட்டு போனதுனால என்ன தப்பு இருக்கு? கார்த்தி அந்த அறிக்கையில சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, ஜெயம் ரவி நான் எப்படி செருப்போட போனனோ அதே செருப்போட தான் அந்த வீட்டை விட்டு வெளில வந்தேன்னு சொன்னதுதான். செருப்போடலாம் ஒன்றும் வரல, இவர் 5 கோடி ரூபாய் கார் எடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து அடித்தளமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இருக்கு பிரச்சனை நடந்துருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப முத்தி போச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது ஆர்த்தி ஒரு அறிக்கை கொடுக்க, உடனே ஜெயம் ரவி ஒரு அறிக்கை கொடுக்க, உடனே சுஜாதா விஜயகுமார் ஒரு அறிக்கை கொடுக்க, மறுபடியும் இப்ப வந்து ஆர்த்தி மறுபடியும் இன்னொரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா கல்லடிகளும் சொல்லடிகளும் எடுத்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அந்த அன்பு பாசம் வந்து அங்க உடைஞ்சு போச்சு. அங்க பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. விரிசல் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. பெருசான உடனே அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளை இவங்களால தாங்க முடியல, இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை அவங்களால தாங்க முடியல. இப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள்ல எது உண்மை எது பொய், யார் சரியா சொல்றாங்க யார் தவறா சொல்றாங்கன்னு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச வகையில பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனா தான், ஒரு நல்ல தகப்பனா தான், ஒரு நல்ல குடும்ப தலைவனா தான் 17 வருடம் வாழ்ந்திருக்காரு சார். ஓடணும்னா என்னைக்கு வேணா ஓடிக்கலாம். அவங்க சொல்றாங்க ஏன் 17 வருஷம் வாழ்ந்தாரு, என்ன 1 வருஷம் 2 வருஷத்துலயே ஓடணும், ஓடுங்கிற நோக்கத்திலே திருமணம் செய்யல. அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. தவறான ஆளு ஒரு குடும்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போகணும் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நினைக்கிறவன் 17 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 17 வருஷம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதை அனுபவிச்சு வாழும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனுக்கு பல சிக்கல்கள் பல தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் அவங்களும் சொல்றாங்க 17 வருஷமா வாழ்ந்தாரு, வாழ்ந்து இப்போ வந்து வெளியில போனதுக்கு காரணம் கெனிஷா தான் சொல்றாரு. அந்த 3வது நபர் அதுதான் நான் சொன்னேன்ல, நான் யார் 3வது நபர்னு பேட்டி ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிட்டேன் தெளிவா. நான் சொல்றேன் 4வது நபர் இருங்க, கெனிஷான்னு வச்சுக்கோங்க. 4வது நம்பர்லாம் வேண்டாம், நான் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது என்னன்னா இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் சந்தேக பார்வை அது பக்கம் ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்தது உண்மை. நீங்க வந்து ஜெயம் ரவியோட தொழில் ரீதியா அவருடைய மேக்கப் மேனு, டச்சப் பாய், மேனேஜரு, இன்னும் காஸ்டியூமர், அந்த ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், அங்க உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த செட்ல உள்ளவங்களை எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். இவங்க இங்க இருந்து போன் பண்றது, அவர் போனை எடுக்க முடியல, ஷார்ட்ல இருக்காருன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த விஷயம்லாம். அந்த போனை எடுக்க முடியலன்னா அவங்க உடனே தொடர்ந்து ட்ரபிள் பண்றது, பக்கத்துல இருக்கிற டச்சப் பாய் பண்றது, மேனேஜர் பண்றது, இப்படி எல்லாம் தொடர்ந்து ட்ரபிள் கொடுத்து ஜெயம் ரவி லைனுக்கு வந்ததுக்கு வீடியோ கால்ல வர சொல்லி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த போனே டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு மனிதனும் ஒரு தொழில் செய்யற இடத்துல கௌரவமா வாழக்கூடிய மனிதன், அதாவது வந்து நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண் மகன் நிச்சயமா இதை ஏத்துக்க மாட்டான். இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கும்போது அதையும் தாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஜெயம் ரவி இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா சுஜாதா விஜயகுமார், அதாவது வந்து பண ஆசை அவங்களுக்கு ஜாஸ்தி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொல்ற கருத்தெல்லாம் வந்து எதுவும் நம்ம திட்டம் போட்டு இட்டு கட்டி பேசுற பேச்சே கிடையாது. சுஜாதா விஜயகுமாரை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்க தயாரிப்பாளராக எப்படி நடந்துக்குவாங்கன்னு அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ், நான் மறுபடியும் சொல்றேன், சினிமா துறையில பல பேரோட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து டிவி சீரியல் அவங்க எடுத்துட்டே இருந்திருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? வீராப்புன்னு ஒரு படம் சுந்தர்சியை வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வச்சு தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல தயாரிப்புகள் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் தன்னுடைய ஊதியம் வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு செட்ல எப்படி நடந்துக்குவாங்கிறது நீங்க சினிமா துறையில உள்ள போய் இறங்கி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க, தெரியும். ஒரு ஆணவமான ஒரு நடவடிக்கை தான் அவங்க கிட்ட எந்த காலத்திலுமே இருந்திருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஒரு தயாரிப்பாளரா அப்படி அவங்க கிடுப்படியா இருந்தாதான் வந்து வேலை வாங்க முடியும். அவங்க போட்ட பணம் போட்டிருக்காங்க, திரும்ப வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். ஒரு தயாரிப்பாளரா அவர் வெளியில இருக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளேயே அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கும் நீங்க எப்படி நம்ம ஒன்னா சொல்ல முடியும்? இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. தயாரிப்பாளரா கெடுக்குப்படியா இருக்கிறதுங்கிறது வேற. அதாவது வந்து ஸ்ட்ரிக்டா இருந்து ஒரு வேலையை வாங்கி கரெக்டா வந்து ஒர்க்கை வாங்கி வேலை நடத்துறதுங்கிறது வேற. அதிகாரங்கிறது வந்து எப்படின்னா, நீங்க ஒருத்தனை அடிமைப்படுத்தி தான் அந்த அதிகாரத்தை வந்து நீங்க பயன்படுத்தி காட்டக்கூடாது. ஒருத்தனை வந்து நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையும் நடக்கணும், அதே நேரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதுதான் சரியான முறை. நீங்க ஒரு ஆணவத்தையும் அதிகாரத்தையும் திமிர்த்தனத்தையும் கொண்டு வந்து வேலைக்காரவங்க கிட்ட காமிச்சீங்கன்னா
அப்படின்னா அவங்க யாரா இருந்தாலும் முகம் சுளிக்கத்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட், அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் ஒரு தயாரிப்பாளரா சுஜாதா விஜயகுமாரை பத்தி இருக்கு சினிமா துறையில. இது இல்லாம அவங்க என்ன ஒரு ஸ்டேஜுக்கு மேல நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜெயம் ரவியை வந்து வச்சு படம் எடுத்தா இன்னும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. 8 கோடி ரூபா ஒரு தயாரிப்பாளர், யாரோ ஒரு தயாரிப்பாளர் போட்டு ஜெயம் ரவி புக் பண்ணி ஒரு படம் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 8 கோடி ரூபா லாபம். ஸோ இந்த 8 கோடி 16 கோடி ஒரு ஒரு 7-8 மாசம் உழைப்புல நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. முதல் படம் வந்து ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அடங்கமருங்கிற படம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அடங்கமருங்கிற படத்துல முக்கியமான நான் சொல்றேன் கேளுங்க, இது உண்மையா இல்லையா நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க. அந்த படத்தை வந்து பிக் பிரிண்ட் கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் தயாரிக்க வந்தார். அந்த பிக் பிரிண்ட் கார்த்திக் யாரு? அவர் சினிமா சம்பந்தப்பட்டவரான்னா, ஆமா, இதுக்கு முன்னாடி சினிமா துறையில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜிவின்ற படம், 8 தோட்டாக்கள்ங்கிற படம், கிளாப்னு ஒரு படம், கேர் ஆஃப் காதல்னு ஒரு படம், போட்டுன்னு ஒரு படம், இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி தயாரிப்பாளர், அதாவது முதல் பிரதி தயாரிப்பாளராக இருந்து தயாரிச்சிருக்காரு. ஆல்ரெடி சினிமா அனுபவம் இருக்கு. சினிமா மேல பேஷனா சினிமாவை நல்லா பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பெரிய ப்ரொடியூசரா வரணுங்கிற ஆசையில ஜெயம் ரவி அப்ரோச் பண்றாரு. அடங்கிற மறு படத்துக்கு வந்து ஜெயம் ரவிக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அந்த படம் வந்து தொடங்குது. அந்த படத்தினுடைய தொடக்க வேலைகள், அதாவது வந்து டிஸ்கஷனு, லொகேஷன் பார்க்கறது, பூஜை போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக் தான் பண்ணாரு. ஆனா அங்க ஜெயம் ரவியோட மாமியார் ஜெயம் ரவியோட சம்மதத்தோட உள்ள போய் என்ன பேசுறாங்கன்னா, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கலாம். யாரு? பிக் பிரிண்ட் கார்த்தியும் ஜெயம் ரவி மாமியார் சுஜாதா விஜயகுமாரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்கிறார். காரணம் என்னன்னா, பெரிய நடிகர், அவங்களுடைய மாமியாரே வந்து பேசுறாங்க. சரி பரவாயில்ல சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த படத்தையே முழுசா அவங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து நீங்க சந்திரமுகியில பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்து கங்கா முழுசா சந்திரமுகியை மாறுறத பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல பிரபு வந்து ரஜினி கிட்ட. அந்த மாதிரி வந்து முழுசா வந்து தன்னுடைய ஆளுமைக்குள்ள அந்த படத்தை கொண்டு வராங்க. அவங்களே அந்த தயாரிப்பாளராக மாறுறாங்க. இங்க என்ன சோகம் அப்படின்னா, அந்த பிக் பிரிண்ட் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஆகுனா இதனால பெரிய டிப்ரெஷன் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மனவேதனையில பிபி டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு. அதுதான் உண்மை. இந்த விஷயம் தெரிஞ்சு இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜெயம் ரவியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பிரிண்ட் கார்த்திக் ஃபோன் பண்ணி, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பு நடந்து போச்சு, நீங்க வந்து என்னை வச்சு படம் எடுக்க ஆசைப்பட்டு வந்தீங்க, சூழ்நிலை வேற மாதிரி போச்சு, நானே இப்போ சில பிரச்சனைகள்ல இருக்கேன், கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டும், ஏதாவது ஒரு விதத்துல வந்து நான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்றேன், உங்களுடைய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்றேன், நீங்க இதனால வந்து சோர்வடையாதீங்க, மனசுல வந்து சங்கடப்படாதீங்கிற மாதிரி ஆறுதல் சொல்றதாலாம் தகவல் இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது பாருங்க, அவங்களுடைய மாமியார் அந்த படம், அதாவது அடங்கமறு பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு லாபத்தை தந்த படம். அந்த படம் வந்து நஷ்டமாயிருச்சு. படம் வெற்றி படம், ஆனா பொருளாதார ரீதியா நஷ்டப்படம்னு சொல்லி அவங்க அடுத்த படத்துக்கு தேதி கேட்கறாங்க. சைரங்கிற படத்துக்கு தேதி கேட்கறாங்க. சைரங்கிற படமும் ஜெயம் ரவி தேதி கொடுத்தாரு. ஒரு படம் பண்ணாங்க இடையில, அது வேற யாரோ ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். பூமி மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொடக்ஷன்லயுமே தலையீடு ஆரம்பிச்சிருச்சு சுஜாதா விஜயகுமாருக்கு. இந்த சைரன்கிற படமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிறாங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஜெயம் ரவி நல்லா ஒரு விஷயத்த நல்ல இந்த இடத்துல நல்ல நிதானமா யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஜெயம் ரவி அவருடைய தந்தை, அதாவது அண்ணன், அவங்களுடைய ஆலோசனைப்படி கதை தேர்வு செய்து நடித்த போது எல்லா படங்களும் வெற்றி படங்களா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாருங்க, ஜெயம் ரவியுடைய எல்லா படங்களும் பிரமாதமா ஒன்றும் இருந்துராது, ஆனாலும் ஒரு மேஜிக்கை பண்ணி வெற்றி அடைஞ்சிடும். ஒரு குடும்பத்துல ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரியான ஒரு நடிகனா ஜெயம் ரவி பேர் எடுத்து வந்துட்டு இருந்தாரு. எப்ப சுஜாதா விஜயகுமார் வந்து கதை தேர்வுல இருந்து, இயக்குனர் தேர்வுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து தலையிட ஆரம்பிச்சாங்களோ, அப்ப இருந்தே ஜெயம் ரவியுடைய சர்க்கிள் ஆரம்பம், அதாவது வந்து ப்ரொஃபஷன், அதாவது தொழில் ரீதியான சர்க்கிள் ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைரன், பூமி, பல படங்கள், பூமி வேற தயாரிப்பாளர் நினைக்கிறேன், சைரன் படம் எடுக்கிறாங்க, அதுலயும் நஷ்டம். காரணம் வந்து சரியான கதை தேர்வு, சரியான இயக்குனர் தேர்வு எதுவுமே இல்லை. ஸோ அந்த நஷ்டத்துக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நஷ்டம் ஆச்சு, இன்னொரு படம், இதுக்கெல்லாம் சம்பளமும் கொடுக்கறது இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க நான் சம்பளம் கொடுத்தேங்கிறாங்க. அது எப்படின்னா, நான் அதுக்கும் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா பெரிய தொழில் இவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணும்போது, ஒரு நடிகரை வச்சு படம் எடுக்கும் போது ஒரு இன்கம் டாக்ஸ் அப்படின்னு நாளைக்கு நீங்க ஃபைல் பண்ணும்போது, இந்த நடிகருக்கு நீங்க சம்பளம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து சம்பளம் கொடுத்ததா காமிச்சு அது வந்து அவங்களே இது பண்ணிப்பாங்க, கணக்கு காட்டுறதுக்காண்டி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையா நடக்கிறதா. சம்பளம் கொடுத்தாங்களா சம்பளம் ஜெயம் ரவி கொடுத்தாங்க. அந்த சம்பளம் வந்து திருப்பி ஆர்த்தி விஜயகுமாருக்கு, சுஜாதா விஜயகுமாருக்கே வந்துருது.
வந்துடுது. ஸோ என்னாச்சு மொத்தத்தில் கணக்கு காட்டுறதுக்காண்டி சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து பண்ணுவாங்க. பொதுவாகவே இயல்பு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தொழில் செஞ்சா கூட அவங்கவுங்களுக்கான ஊதியத்தை கொடுத்த மாதிரி காமிக்கணும். அப்பதான் அது வந்து சரியா வரும். அது கணக்கு தொழில் ரீதியான கணக்கு வந்து நேர்படுத்தணும் இல்லையா, அதுக்காண்டி செஞ்சிருக்காங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதை தான் வந்து அவங்க ஒரு ஆதாரமா காட்டுறாங்க. இது சைரனும் பண்ணி கொடுத்து இன்னொரு படமும் கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியான்னு ஒரு நடிகர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் ஒன்று சுஜாதா விஜயகுமார் தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டு முழுசா அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனான்ஸ் கேட்டு போகும்போது அங்கே வந்து அந்த நடிகைக்கு இவங்களுடைய தயாரிப்பில் ஃபைனான்ஸ் சரியாக கிடைக்கல. அப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்க, மாப்பிள்ளை ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்க அப்படின்னும் போது சாட்சி கையெழுத்து போட்டால் மறுபடியும் ஜெயம் ரவி சிக்கலில் மாட்டிப்பார். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் ஒரு பக்கம் கையில் எடுக்கிறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையும் கையில் எடுக்கிறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஜெயம் ரவி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னடா செய்யறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நீங்க குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதாவது வந்து பொறுத்து இருந்து நமக்கு மனைவி ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, நம்ம பொறுத்து போவோம் எத்தனை குடும்பத்துல நடக்குது. அதாவது கணவன் பண்ற அட்ராசிட்டியை மனைவி பொறுத்து போறதும், மனைவி பண்ற அட்ராசிட்டியை கணவன் பொறுத்து போவதும் இயல்பாவே வந்து நம்ம சொசைட்டிலே நடக்கிற ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரி ஜெயம் ரவி பொறுத்து போறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ப்ரொஃபஷன், அதாவது வந்து தொழில் ரீதியான வாழ்க்கையும் வந்து அவருக்கு செத்து போயிருங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாருமே கவனிக்கப்படாத நடிகர் ஆயிருவீங்க. எத்தனையோ நடிகர் நம்ம சொல்லலாம். ஒரு காலத்துல உச்சகட்ட நடிகர் இருந்த மோகன், ராஜ்கிரண், ராமராஜன், இன்னும் பல நடிகர்கள் நம்ம சொல்லலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரபலம் இல்லாத ஒரு நடிகரா எங்க போனார்னே தெரியல. ஏன் பெரிய உதாரணம், ஒரு காலத்துல பாப்புலரா இருந்த பிரசாந்த் தொடர் தோல்விக்கு அப்புறம் இன்னைக்கு கவனிக்கப்படாத நடிகரா போயிட்டார். அப்படி ஒரு நிலைமை ஜெயம் ரவிக்கு வந்துருமோ ஒரு பயம் அவருக்கு வருமா வராதா? ஸோ தொழிலும் கெட்டு போச்சுன்னா நம்ம எப்படிதான் வாழ்றது, நம்ம எப்படிதான் பொழைக்கிறது அப்படிங்கிற நிர்பந்தம் ஒரு காலகட்டத்தில் எல்லா பக்கமும் சூழ்ந்துட்டாங்க அவங்க. அந்த நிலைமையில அவர் அந்த வீட்டை விட்டு போகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் இதுதான், வீட்டை விட்டு போயிட்டார். ஓகேவா? இப்ப வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க நிஜமாவே சொல்ற மூணாவது நபர் கெனிஷ்கா இல்லையா, அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். அப்படின்னா எங்கேயோ கோவாவை எங்கேயோ போறாரு. அந்த இடத்துல வந்து கெனிஷ்காவை எப்படி சந்திச்சார் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, இவர் வந்து அதாவது மனதளவுல பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க வந்து இவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு பெண்மணி, அவங்க கெனிஷ்காவோ யாரோ, கெனிஷ்கா இந்த இடத்துல அவங்க ஆறுதல் சொல்லும் போது இயல்பாவே என்ன தோணும்னா, மனிதனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு பக்கத்துல அடிபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு ரணமாயிருக்கிற மனசுக்கு யாராவது ஆறுதல் சொல்லும் போது அந்த ஆறுதலை ஏத்துக்க சொல்லும், அந்த அரவணைப்பை ஏத்துக்க சொல்லும். அவங்க காட்டாத அந்த காதல் அன்பு, அதாவது மனைவி காட்டாத காதல் அன்பும் வேறு ஒரு பெண்மணியிடம் இருந்து கிடைச்சிச்சுன்னா அதை எப்படி சொல்றது, ஒத்துக்கத்தான் சொல்லும். ஆணுடைய இயல்பு அதுதான், பெண்ணுடைய இயல்பும் அதுதான். நீங்க வந்து எங்கேயாவது துன்பப்பட்டு ஒரு இடத்துல சிறைச்சாலை மாதிரி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு பல வருஷங்கள் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி வெளியில போகும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேற ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, வேற ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அது ஒத்துப்பாங்க. அப்படிதான் கெனிஷா வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு. கெனிஷா தன்னுடைய வாழ்க்கை துணை அவர் நினைச்சிட்டாரு. அதாவது அவர் வந்து சோகமா இருந்த காலகட்டங்கள்ல அவங்க ஆறுதலா இருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 2 பேரும் இன்னைக்கு வந்து இணைஞ்சு வாழ போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கை துணை இனிமே கெனிஷா தான் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த மொத்த ஹிஸ்டரி, இந்த கதைக்கு காரணம் என்னன்னா, பின்னணியில இருக்கிறது சுஜாதா விஜயகுமாரும் ஆர்த்தியும் தான். ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் சொல்றாங்க, அவங்க நல்ல பெண்மணின்னு தான் சொல்றாங்க. ஆனா என்னன்னா, தாயாருடைய பேச்சை கேட்டு 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 அவங்க கெட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை. பொதுவா பாத்தீங்கன்னா பெண்கள் பல இடங்கள்ல வந்து பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதுக்கே பாத்தீங்கன்னா பெண்களுடைய தாயார், அதாவது வந்து மாமியாரா இருக்கிறவங்க தலையிட்டு இந்த மாதிரி செய்ய, இப்படி பண்ணு, புருஷனை கட்டுக்குள்ள வச்சுக்கோ, கைக்குள்ள வச்சுக்கோ, முந்தானை முடிச்சு போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா இந்த தவறான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மேல பயன்படுத்தும் போது அந்த மனிதன் யாரா இருந்தாலும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உடைஞ்சு வெளியில போயிடுவான். இதுதான் ஜெயம் ரவி வாழ்க்கையில நடந்திருக்கு. இதுதான் உண்மை. குறிப்பா பசங்களை பத்தியுமே நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. பசங்களுக்கு சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக நான் வந்து போய் கேட்டேன். அப்போ கூட என்ன உள்ள விடல, ஆஃபீஸ்க்குள்ள விடலன்னு சொல்லிட்டு ஆர்த்தி சொல்றாங்க. பசங்களை பார்க்கவே வரல அவரு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அந்த இதுலயே சேர்த்திருக்காங்க இல்லையா சார்? நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்றேன், கரெக்டான்னு பாருங்க. அதாவது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அதாவது விவகாரத்து செய்து கொடுக்குற குடும்ப நல நீதிமன்றங்கள் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிரம்பி வழியுது. இதுதான் உண்மை.
இந்த நிரம்பி ஒழிகிற குடும்ப நல நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேல பல குற்றச்சாட்டுகளும், ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல பல குற்றச்சாட்டுகளும் சொல்லித்தான் அந்த மனுவே தாக்கல் பண்றாங்க. அப்படிதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது. புரியுது அவங்களுக்கு. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லவும், அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றதும் இயல்புதான். ஆனா அந்த குற்றச்சாட்டுல எது உண்மை, எது நடந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம இப்ப பேசுறோம். இப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா, என்னுடைய மகன்களை வந்து அவர் பார்க்க வரல அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, மகன்களை பார்க்க விடல அப்படிங்கிறாரு. பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்க. பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பவுன்சர் வச்சு தடுக்க முடியுமான்னு தெரியல. அதை நம்ம விட்டுருவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய மகன்களை பார்க்க விடலைங்கிறாங்க. அது பவுன்சர் வச்சு தான் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அறையில அடைச்சு வச்சுட்டோ, இல்ல வந்து பார்க்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டோ, இல்ல வந்து வேற ஒரு இடத்துல வீட்டுல வச்சுக்கிட்டோ, இவர் அந்த குழந்தைகளை காட்டாம இருக்கிறதுக்கு பெண்களுக்கு பல வழி இருக்கு. ஆனா இவரே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பவுன்சர் வச்சு சொன்னாதான் வந்து அதான் அவர் போயிருக்கலாம் பார்க்கிறதுக்கு. அந்த நேரத்துல அவர் பார்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருக்கலாம், தடைகள் செஞ்சிருக்கலாம், எது வேணா இருந்திருக்கலாம். உண்மையா அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இவங்க பார்க்க வரலைங்கிற ஸ்டேட்மெண்ட். அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து கேட்டா அவர் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு, கொடுக்க மாட்டேங்கிறான்னு இவங்க சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆக்சிடென்ட் ஆனதே என் பையங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதே எனக்கு 1 மாசம் கழிச்சு தான் தெரியும், அதை கூட எனக்கு சொல்லல. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அதை காட்டி என்கிட்ட வரும்போது தான் என்னாச்சு காருக்குன்னு கேட்கும்போது இந்த பிரச்சனையை சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ முற்றிலும் பார்த்தீங்கன்னா சார், இது நம்ம என்னதான் பேசினாலும் நம்ம உண்மைகள் இதுதான். ஆனால் என்னதான் பேசினாலும் ஒரு குடும்ப விவகாரமாக இருக்குது இதுக்குள்ள. புரியுது உங்களுக்கு? இந்த போர் வந்து தொடர்ந்து வேற அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஐஸ்வரி கணேசன் கல்யாணத்துக்கு கெனிஷாவோட ஜெயம் ரவி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆர்த்தி ஒரு அறிக்கை, இவர் ஒரு அறிக்கை, மாமியார் ஒரு அறிக்கை, இவங்க ஆர்த்தி ஒரு அறிக்கை, மறுபடியும் இவர் விடுவாரோ நம்ம இன்னொரு அறிக்கை தெரில. ஆனால் வந்து இந்த போர் இந்த அறிக்கை போரை வந்து நிறுத்துறது நல்லது. கடைசியாக ஒன்று சொல்றேன் சார், அதாவது வந்து பொதுவா ஆண்களுக்கு விருந்தா இருக்கிற பெண்களோட மருந்தா இருக்கிற பெண்களை தான் பிடிக்கும். இங்க கெனிஷா மருந்து, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி சார். ஜெயம் ரவி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.